மாதத்தில் என்ன மாற்றம் நடந்ததுன்னு சொல்லிட்டோங்களா? எத்தனை வருஷம்யா ஐயுஎம்எல்ன்ற கட்சி எத்தனை பேருக்கு தெரியும் தமிழ்நாட்டில்? விசிகாக்கு மினிஸ்ட்ரி எப்போ கொடுத்தீங்க? 8 பட்டியல் சமூகத்தை சேர்ந்த மினிஸ்ட்ரி எப்போ இருந்தாங்க மினிஸ்டர் கேபினெட்டில்? சரி, அதை கூட விடுங்க. கம்யூனிஸ்ட்டுகள் கேரளாவில் சிஎம்மாக ஆட்சி அமைக்கிறாங்க. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட்டுகள் எந்த இடம், கம்யூனிஸ்டோட தலைவர், கம்யூனிஸ்ட் கட்சினா யாருன்னு இன்றைக்கி யங் ஜென்ரேஷனுக்கு காமிச்சது யார்? குதிரை பேரம் பண்ணுறது, வீட்டுக்கு சோஃபா அனுப்புறது, காசு அனுப்புறது, இப்படிலாம் வந்து அவர் பண்ணலை. எடப்பாடி ஐயா கோவப்பட்டார்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. உதயநிதி ஸ்டாலின், இன்பநிதி ஸ்டாலின் நீங்கள் போகிறீங்க, நீங்கள் இன்பநிதின்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோன்னா ஜேசன் சஞ்சயை இறக்கி விட்ருவோம். விஜய் சார் பையனை 48 மணி நேரமாக வந்து அந்த இடத்துல உட்காந்த ஒரு நல்ல மனுஷன், நல்லவங்க தான் வராங்க. 2029 2031 வருங்கால பிரதமர் தளபதி விஜய் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஏடிஎம்கே எம்எல்ஏ வந்து நீங்கள் வாங்க அப்படின்னு வந்து விஜய் சார் போய் கேட்கல. அப்படியே போயிட்டு குதிரை பேரம் பண்ணுறது, வீட்டுக்கு சோஃபா அனுப்புறது, காசு அனுப்புறது, இப்படிலாம் வந்து அவர் பண்ணலை. அவங்களா விருப்பப்பட்டு வாலண்டரியாக வந்து கட்சிக்குள்ளே வராங்க. இப்போது விஜயபாஸ்கர் வரதில்ல, உங்களுக்கு என்ன கோவம் நான் கேட்குறேன். இப்போ உதயநிதி அண்ணா உடனே வந்து விஜயபாஸ்கர் வராருன்னா எடப்பாடி ஐயா கோவப்பட்டாருன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. இப்போ உதயநிதி ஐயா அண்ணன் என்ன பண்ணுறாருன்னா அவரு கோவப்படுறாரு. என்னென்னா இந்த மாதிரி போராளியை விட்டுட்டு நீங்கள் எதுக்கு கோமாளிகிட்ட போகிறீங்க அப்படின்றா. இன்றைக்கி தான் தெரியுதா உங்களுக்கு வந்து இபிஎஸ் வந்து போராளின்னு? இதுலேயே தெரிஞ்சிருச்சுல, இவங்க 2 பேர் போட்ட செட்டிங் உண்மை தான். எடப்பாடி வந்து சிஎம்மு, உதயநிதி ஸ்டாலின் டெப்டி சிஎம்னு இவங்க போட்ட செட்டிங் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? இதைத்தான் சிவி சண்முகம்லேருந்து திருமாவளவன்லேருந்து எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் இப்போ செங்கோட்டையன் ஐயா வந்தார். நான் கேட்குறேன், அவருக்கு என்ன பெரிய குதிரை பேரம் பண்ணாங்களா? எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்துட்டார். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கு 50 வருஷம் கழித்து ஒரு மாற்றம் நடக்க போகுதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. எம்ஜிஆர் கூட இருந்தவர் இன்னொரு எம்ஜிஆர் உருவாயிட்டாருன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கு, வந்தார். அப்போது இன்றைக்கி இருக்கக்கூடியவங்கெல்லாம் முன்னாடியே வந்து யோசிச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தோம்னா 2029 31 இனி விஜய் இல்லாமல் வி ஃபேக்டர் தான். அதனால நம்ம இப்போவே போவோன்றதுக்காக வராங்க. நான் ஒன்று கேட்குறேன், இதே விஜயபாஸ்கரை குட்கா விஜயபாஸ்கர், பான் மசாலா விஜயபாஸ்கர் அப்படின்லாம் கேவலப்படுத்தினது திமுக. அந்த திமுக இன்றைக்கி வந்து விஜயபாஸ்கரை வந்து போகிறத வருத்தம் படுறாங்க. இப்போ இங்கே நீங்கள் நல்லா பார்க்கணுங்க, விஜயபாஸ்கர் வந்து ஒரு குழந்தை கிணத்துல விழுந்துருந்தது, ஆழ்துளை கிணத்துல. அப்போ அந்த மனுஷன் தீபாவளி டைமில் கூட பார்க்காம ஒரு 48 மணி நேரமாக வந்து அந்த இடத்துல உட்காந்த ஒரு நல்ல மனுஷன், நல்லவங்க தான் வராங்க. அதனால் இந்த மாற்று அரசியல், இந்த ஏமாற்று அரசியல், சாக்கடை அரசியல் இதெல்லாம் வந்து விஜய் சார் பண்ணலை. நல்லவங்களாம் வர வைக்கிறாரு. அங்கே வந்து ரொம்ப மோசமான பாதையில் போயிட்டுருக்கு. அதிமுக பார்த்தோம்னா எடப்பாடி தலைமையில் தான் இருக்கணும், அவரை தவிர்த்து வேறு யாரும் பொதுச் செயலாளராக இல்லைன்றதுனால எல்லோரும் கோச்சிக்கிட்டு வராங்க. அதெல்லாம் வரட்டுமே. வரதுனால இப்போ என்ன எடுப்பது? கட்சி இப்போது டைரெக்டாக தாண்டினா தான் நீங்கள் வந்து ஆன்டி டிஃபெக்ஷனு இதெல்லாம் போடணும். ஆனால் இது வந்து ராஜினாமா தானே பண்ணுறாரு. இப்போ எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணுங்கள், பை எலெக்ஷனில் நீங்கள் நின்று டிவிக்கவே தோக்கடிங்க, இந்த மாதிரி பண்ணுறாருன்னு பிரச்சாரம் பண்ணுங்கள், இதுதான் மாற்று அரசியலான்னு. நான் ஒன்று கேட்குறேன், ஒரு மாதத்தில் என்னடா மாற்றம் நடந்துச்சுன்னு கேட்குறீங்க. இந்த ஒரு மாதத்தில் என்ன மாற்றம் நடந்ததுன்னு சொல்லிட்டோங்களா? எத்தனை வருஷம்யா ஐயுஎம்எல்ன்ற கட்சி எத்தனை பேருக்கு தெரியும் தமிழ்நாட்டில்? விசிகாக்கு மினிஸ்ட்ரி எப்போ கொடுத்தீங்க? 8 பட்டியல் சமூகத்தை சேர்ந்த மினிஸ்ட்ரி எப்போ இருந்தாங்க மினிஸ்டர் கேபினெட்டில்? சரி, அதை கூட விடுங்க. கம்யூனிஸ்ட்டுகள் கேரளாவில் சிஎம்மாக ஆட்சி அமைக்கிறாங்க. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட்டுகள் எந்த இடம், கம்யூனிஸ்டோட தலைவர், கம்யூனிஸ்ட் கட்சினா யாருன்னு இன்றைக்கி யங் ஜென்ரேஷனுக்கு காமிச்சது யார்? அப்போது இதெல்லாம் இந்த மாற்றமெல்லாம் கொண்டு வந்தது யாருன்னா விஜய், முதல்வர் விஜய். தான் வாழணும், தான் மட்டும் வாழணும், தான் பையனுக்கு அடுத்து பையன் அப்படி ஒரு மனநிலை இல்லை. அதனால் அவர் வந்து எல்லாம் தானும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லா இருக்கணும், அந்த சமநீதி, சமூக நீதி எல்லாத்தையும், அந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அந்த ஒரு தத்துவத்தை, வந்தாரை வாழ வைப்போம்னு ஒரு தத்துவத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறவர் எங்கள் தலைவர். அதனால் அவரை சாதாரணமாலாம் வந்து இது பண்ணுற முடியாது. அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன், சும்மா வந்து பார்த்தோம்னா வாரிசு அரசியல் தப்பே கிடையாது, வாரிசு அரசியல் நல்லது தான், நான் இப்போ கூட சொல்கிறேன். ஆனால் அதுக்கு ஒரு லிமிட் இருக்குதுங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலின், இன்பநிதி ஸ்டாலின் நீங்கள் போகிறீங்க, நீங்கள் இன்பநிதின்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோன்னா ஜேசன் சஞ்சயை இறக்கி விட்ருவோம். விஜய் சார் பையனை ஜேசன் சஞ்சய் வந்து வர வைக்கிறதுக்கு நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்க, டிஎம்கே. ஏன்னா பார்க்குறதுக்கு முகம் அப்படியே விஜய் சார் மாதிரியே இருக்குது அந்த முகம். இப்போ கூட இந்த ஒரு படம் சிக்மாவோட படத்தோட பாட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க, அப்படியே இருக்குது. அப்போ நீங்கள் இப்படி போனீங்கன்னா நாங்கள் வேறு ஆப்ஷனே இல்லை, அப்படி தான் போக வேண்டியது இருக்கும். வாரிசு அரசியலை ஏற்படுத்தி விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். அண்டு ராகுல் காந்தி 2029 மிகப்பெரிய ஒரு பிரதமராக வர்றதுக்கு எங்கள் தலைவருடைய அந்த ஒரு டச்சு, அவருடைய கரிஷ்மா அப்படிங்கிறது சவுத் இந்தியாவில் எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஸோ இதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள், மாற்றங்கள் பல இடத்துல நடந்திருக்கு.
நிறைய எனக்கு தெரிஞ்சு கரண்ட்டு கட்டெல்லாம் ஒரு மேட்டராக சொல்கிறாங்க. அது கண்டிப்பாக ஒரு விஷயந்தான். நான் வந்து இந்த சோலார் ஸ்டார் மகேந்திரன் மாதிரிலாம் வந்து இதை நான் வந்து சொல்லிட்டு போகிறதில்ல. இருந்தாலும் இது வந்து கரண்ட்டு கட்டு அங்கங்கே போனாலுமே டக்கு டக்குன்னு ரெக்கவரி ஆகிடுதுங்க. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. கரண்ட் இல்லை, நான் கரண்ட் இல்லாமல் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் எதுலங்க ஃபோன் சார்ஜ் பண்ணுறீங்க? இப்போ நீங்கள் எதில் ஃபோன் சார்ஜ் பண்ணுறீங்க? நீங்கள் வேறு எதால அது சோலார்லேருந்து நீங்கள் எடுக்கிறீங்களா? அப்போது நீங்கள் எதில் சார்ஜ் பண்ணுறீங்க திமுக காரங்கன்னு சொல்லுங்கள். நானும் அதில் வந்து ஃபோன் சார்ஜ் பண்ணிக்கிறேன், லேப்டாப் சார்ஜ் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த மாதிரி வந்து அவதூறுகளை ஏங்க பரப்புறீங்க? அவதூறு பரப்புறதே ஒரு வேலையாக வச்சுக்கிட்டு இதையே 24 மணி நேரமும் பண்ணிகிட்டு இருந்தா இது வந்து நியாயமே கிடையாது அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். ஸோ அதனால் இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் தளபதி வந்து பண்ணுவார். இப்போ ரீசெண்டாக பல பேரை மீட் பண்ணுறாரு. சமந்தா மீட் பண்ணார், சிம்ரானை மீட் பண்ணுறாருன்னு ஒரு அவதூறு. இதெல்லாம் ஒரு அவதூறுன்னு எடுத்து போடுறீங்க. ஒரு குழந்தைய தூக்கி சிஎம் சீட்டு மடியில் வச்சுட்டு இருந்தார், அதை வந்து யாருன்னா இப்போ இது பண்ணிங்களா? அப்போ அந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்களும் வந்து பாருங்கள். அதே மாதிரி தளபதிக்கு பர்த்டே இந்த வருஷம் வந்து ஒரு முதல்வராக பர்த்டேயில் இருக்கிறாரு. ஜனநாயகன் படம் இந்த பர்த்டேக்கு வரும் அப்படின்னு வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். பட் படம் வராதது அப்படிங்கிறது ஒரு பெரிய டிஸப்பாயிண்டடு. அதே மாதிரி இப்போ ஜில்லா, இந்த மெர்சல், இந்த படம்லாம் வந்து வந்திருக்கு. பட் இருந்தாலுமே ஜனநாயகன் வராதது ஒரு வருத்தம். கண்டிப்பாக வரும் அப்படின்னு நம்புகிறேன். அதே மாதிரி தளபதியோடைய இந்த பர்த்டே நல்லா இருக்கணும். இன்றைக்கி நான் இங்கே இருக்கிறேன், நான் தெரிகிறேன் அப்படின்னா ஏதோ ஒரு நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. இருந்தாலும் வந்து அவருக்காக தான் இந்த கட்சியில் இணைஞ்சு அவர் வந்து நல்ல ஒரு மனுஷன். நிறைய பேர் நீங்கள் எடுத்து பாருங்கள், சாட்டை பழைய வீடியோ இருக்கும், சீமான் சார் பழைய வீடியோ இருக்கும். அவங்க எல்லாருமே இன்றைக்கி யாரெல்லாம் அவரை வெறுக்கிறாங்களோ அவங்க தான் அவரை வந்து பாசிட்டிவாக பேசியிருக்கிறாங்க ஒரு காலத்தில். அதனால் அவர் ஜெயித்ததுக்கு காரணம் அவருடைய எதிராளிகள், துரோகிகள் அவங்க தான் அப்படின்னே கூட சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு மாசான ஒரு சில வேலை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதே மாதிரி அவர் இன்னும் கூட பல வருஷங்கள் நல்லா வாழணும். நல்ல அவருடைய பர்த்டேவை நல்லா கொண்டாட போகிறோம். பெரம்பூரில் கண்டிப்பாக வரப்போகிறாருன்னு ஒரு நியூஸ் இருக்குது, வருவார். அது மாதிரி போவோங்க. அதெல்லாம் கிடையாது, பிச்சையெல்லாம் எடுத்து அவர் ஆட்சிக்கு வரல. அவர் வந்து நேர்மையாக வந்திருக்கிறார். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா 108 வாங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. அவர் தான் வந்து சிஎம். அவருக்கு இல்லை, அவர் கை காட்டுறவர் தான் சிஎம். அதனால் அவர் பிச்சை எடுத்து வர வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, காங்கிரஸ் வந்தாங்க, இவங்க வந்தாங்கன்னா காங்கிரஸ் வந்து பிச்சை எடுத்துலாம் வரல, தானாக வந்தாங்க. ஏன்னா இதுக்கு மேலே பஸ்ஸு பஞ்சர் ஆயிடுச்சு, திமுகன்ற பஸ் பஞ்சர் ஆயிடுச்சு. பேசஞ்சர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பேசஞ்சர்ன்ற மக்கள் யார்? தமிழ்நாட்டு மக்கள் கஷ்டப்படுறாங்க. அவங்க அடுத்த பஸ்ஸு போனோம் இல்லையா? ஓடுற பஸ்ஸில் தானே போக முடியும், பஞ்சரான பஸ்ஸில் உட்கார முடியாதுல்ல. அதனால் அந்த ஓடுற பஸ்ஸை நோக்கி போனாங்க. அந்த ஓடுற பஸ்ஸு டிவிக்கே நல்லா சூப்பர் பஸ்ஸு, ஏசி பஸ்ஸு, டீலக்ஸ் பஸ்ஸு, நல்லா படுத்துக்கிட்டு போகலாம் அந்த பஸ்ஸில். அந்த மாதிரி ஒரு பஸ்ஸு. அதில் வந்து நம்ம ராகுல் காந்தி ஐயா ட்ராவல் பண்ணுறாரு. நம்ம மற்ற கம்யூனிஸ்ட்டு, விசிகே எல்லாம் ட்ராவல் பண்ணுறாங்க. இத்தனை காலமாக நீங்கள் தான் ஒரு பிச்சைக்காரரை போல் இந்த கட்சிகளை நடத்தியிருக்கிறாங்க. யார்? திமுக நடத்தியிருக்கிறாங்க. அதனால் யாருக்கிட்டேயும் போய் பிச்சை எடுக்கிற இந்த மனநிலை இருக்குல்ல, நீ பிச்சை எடுத்து தான் வந்த இந்த மனநிலை தான் ஒரு கேவலமான மனநிலை. இதை உடைக்கணும்னா இதை இன்னும் உடைக்கணும்னா அடுத்த எலெக்ஷனில் 200+ தொகுதியை நாங்கள் டிவிகேவை ஜெயிக்க வைப்போம். ஏன் ஜெயிக்க வைக்கணும்னா, இன்றைக்கி குளத்தூரில் போய் நான் எடுக்கிறேங்க. ஒரு சில இடத்துல மக்கள்கிட்ட பேசுகிறேன், ஏங்க பேட்டி கொடுங்கண்ணா. சரி, எங்கன்னா குளத்தூரில் இல்லை, கோயம்பேடு மார்க்கெட்டில் ஒருத்தர்கிட்ட பேசுகிறேன். அவர் சொல்கிறாரு, பா எனக்கு விஜய் பிடிக்கும் தான்ப்பா, விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன், விஜய் சப்போர்ட் தான். ஆனாலும் நான் இருக்கிற ஏரியா குளத்தூர்ப்பா, எனக்கு பயமாக இருக்குது. நான் எதனா பேசிட்டேன்னா உடனே இல்லைண்ணா ஆட்சி எப்படி இருக்குன்னு வரோம், இல்லைப்பா எனக்கு பயமாக இருக்குதுப்பான்னு போகிறாங்க. அந்த அளவுக்கு இந்த மக்களை நார்த்து கொரியா மாதிரி ஒரு மோசமான ஒரு சர்வாதிகார போக்கில் வந்து திமுகவும் அதிமுகவும் வச்சுருக்கிறீங்கன்னா இதை உடைக்கணுமா இல்லையா? அதனால் இந்த 108 பிச்சைன்னு சொல்கிறவங்களுக்குலாம் அடுத்து 208 எடுத்து காட்டுறோம், கண்டிப்பாக எடுத்து காட்டுவோம். அதனால் இப்போ நீங்கள் தப்பாக எதுவும் நினச்சிக்க வேண்டாம். இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளை நான் பிச்சைன்னு சொல்லிட்டேன். கம்யூனிஸ்ட்டு இந்த மண், நான் இன்றைக்கி இங்கே நிற்கிறேன்னா காரணம் கம்யூனிஸ்ட்டு. அவங்களுக்கான அங்கீகாரத்தை என் தலைவர் கொடுத்துருக்கிறாரு. அதனால் அவரை வந்து பிச்சை எடுத்தான், காலில் விழுந்தான், மண்டிட்டான்னு சொல்லி கேவலப்படுத்துறாதீங்க. இவங்க தான் போய் மண்டிட்டாங்க. நீங்கள் முதல்வர் ஆகிடுங்க, எடப்பாடி நீங்கள் முதல்வர் ஆகிடுங்க, இல்லை நீங்கள் விசிக நீங்கள் முதல்வர் ஆகிடுங்க, நான் வந்து டெப்டி சிஎம்மாக. கடைசி வரைக்கும் டெப்டி சிஎம் தான், வேறு ஆப்ஷனே இல்லை. இந்த மாதிரி மனநிலை இருந்ததுன்னா கடைசி வரலும் கஷ்டம். அதனால் திமுக தங்களை இன்னமும் நீங்கள் திருத்திக்காமல் இன்னமும் வந்து நீங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ நாங்கள் பர்த்டே செலிப்ரேஷன் மூடில் இருக்கிறோம். அதனால் கொஞ்சம் நாளைக்கு வந்து நீங்கள் அவதூறு வேறு ஆப்ஷன் இல்லை, நீங்கள் அவதூறு போட்டுகிட்டே தான் இருப்பீங்க. அது நீங்கள் பண்ணாத அவதூறா? காமராஜர்லேருந்து காமராஜரையே கேவலப்படுத்துனீங்க, விஜய் சார் எம்மாத்திரம். அதனால் இந்த அவதூறுக்கெலாம் நாங்கள் அசர்ற மாதிரி இல்லை.
இந்த ஜென்சி அரசியல் உங்களுக்கு மேலே நாங்கள் பண்ணுவோம். இந்த அவதூறெல்லாம் கொஞ்ச நாள் அப்படி தூக்கிவிட்டு நாங்கள் இப்போ பர்த்டே செலிப்ரேஷனில் போயிட்டுருக்கோம். அதனால் தளபதி நல்லா இருக்கணும். அதே மாதிரி என்ன சொன்னேன், அவர் சிஎம் ஆகிட்டா வேளாங்கண்ணிக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னேன் முட்டி போட்டு. கண்டிப்பாக அந்த மணலில் நடப்பேன். அது எப்போன்னா இந்த பர்த்டே அப்போவே பண்ணணும்னு தான் ஆசை. ஆனால் இப்போ கொஞ்சம் பண்ண முடியல. ஆனால் டெஃபினட்டாக பண்ணுவேன். இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் ஒரு நாள் வேளாங்கண்ணிக்கு போவேன். தளபதிக்காக தான் உழைப்பு. ஹாப்பி பர்த்டே தளபதி விஜய் அவர்கள். போய் பார்க்கணுன்னா நாளைக்கே போய் பார்ப்பேங்க. அவரை இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஆனால் ஒன்று தான், இன்றைக்கி இல்லை நாளைக்கு இல்லை, ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழித்து அவருக்கு ஒரு நாளாவது அவரோட பேர் போகணும். இது மாதிரி ஒரு பையன்டா, எனக்காக எந்த காசு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்காக, அவன் இத்தனைக்கும் என் ஃபேன் கூட கிடையாது, அவன் வெறித்தனமான அஜித் ரசிகன், அவன் எனக்காக வந்து நின்னா அப்படின்னு என்றைக்காவது ஒரு 10 வருஷம் கழித்து அவர் காதுக்கு யாராவது எடுத்துன்னு போய் காட்டுவாங்கன்றதுக்காக தான் அவருக்காக நான் உழைக்கிறேன். கண்டிப்பாக தளபதிக்காக தான் உழைப்பேன். 2029 2031 வருங்கால பிரதமர் தளபதி விஜய் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.